ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பொரி உருண்டை. இது 90s கிட்ஸ் ஃபேவரட் கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு நல்ல நுணுக்குன வெல்லம் இல்லை துருவி கூட எடுத்துக்கோங்க. நல்லா கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். இப்போது இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொரி உருண்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இதே மாதிரி நிறைய சிம்பிளான ரெசிபிஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தூசி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்ல ஒரு சலடையை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரி அளந்து எடுத்துக்கலாம். நான் இந்த கப்புக்கு 1 கப் அளவு வெல்லம் எடுத்தேன். அதுக்கு மொத்தம் 5 கப் அளவு பொரி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் 5 கப்பு கரெக்டாக அளந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக அளவாக இருக்கும். இதை விட நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்க வராது. கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா சொதன்னு ஆகிடும். அதனால் கரெக்டாக 5 கப் அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இந்த பொரி சும்மா நார்மலாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த பிராண்ட் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நான் சவுதியில் இருக்கிறனால இந்த பிராண்ட் இங்கே கிடைக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளை தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக இதை எடுத்து ஊற்றி பாருங்கள். உங்களுக்கு எடுக்கும் போது கையில் எடுக்க வரணும். அது இந்த தக்காளி பதத்துக்கெலாம் இருக்கக்கூடாது. நல்லா உருட்டினீங்கன்னா ஒரு தட்டில் எடுத்து போட்டிங்கன்னா அந்த சவுண்டு கேட்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அடுப்பை நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மொத்தமாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களால் மிக்ஸ் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஃபுல்லாக ஒட்டிக்கும், கையில் வரவே செய்யாது. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அது சூடாக இருக்கும் போதே கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை ஷேப்பாக நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் நல்ல ஒரு பாத்திரத்தில் நல்லா ஃபுல்லாக செட் பண்ணி விட்டுட்டு கத்தியை வச்சு கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஆனால் அந்த உருண்டையாக உருட்டினா தான் அந்த பொரி உருண்டை ரொம்ப பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஆசையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி நிறைய சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வேறு ஏதாவது ரெசிபி வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கைட்டு நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும் போதே பிடிச்சிக்கோங்க. இல்லைனா அதுக்கப்புறம் பிடிக்க வராது, உதிரி உதிரியாக ஆகிடும். இந்த கார்த்திகைக்கு இந்த மாதிரி பொரி உருண்டையை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபீஸும் உங்களை தேடி வரும்.